ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் பிப்ரவரி மாதம், அதாவது ஒரு மாதம் ஓடி போயிடுது 2025. அது எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு மாதம் வந்து கடகடகடான்னு போயிடும் போல் இருக்கு. ஸோ இது வந்து 147வது வாரம். இந்த வாரத்தில் இன்னைக்கான அஜெண்டா வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம விநாயகர் பாடலோட அது முடித்த உடனே வாரம் ஒரு குறளில் வந்து முதல் குறள் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ 7வது குறளுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பிறன் இல் விழையாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தினுடைய 7வது குறள் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு கெஸ் த க்ஷேத்திரம், அது ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு இந்த வாரம் புதுசாக ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்தோத்திரம், ஆனால் வந்து அதையும் ஒரு அர்த்தத்தோடு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரம் ஏன் எப்படி வந்தது இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்ப்போம். முடிஞ்சதுன்னா முதல் ஸ்லோகம் அதை பார்ப்போம். ஸோ இது வந்து கனகதாரா ஸ்தோத்திரம், அது கனகதாரா ஸ்தவம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த கனகதாரா ஸ்தவத்தை பார்க்க போகிறோம். இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் அந்த ஸ்தோத்திரமாக பார்ப்போம். ஸோ அதை முடிச்சுட்டு முருகநாந்தம், இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ வில் ஸ்டார்ட் வித் விநாயகர் பாடல். யாரை கூப்பிடலாம் கௌரிஜி? மைதிலி மாமி. மைதிலி மாமி இன்னைக்கு ஜாயின் பண்ண ஆர்டர்ல போயிடுறேன். ஓகே. மைத்ரி மாமி நமஸ்காரம். அப்புறம் லதா மாமி. லதா ஸ்டுடியோ. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. சொல்லட்டுமா? சொல்லுங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சித்தி விநாயக மூர்த்திக்கு. ஸோ இன்னைக்கு வாரம் ஒரு குறளில் வந்து இந்த பிறனில் விழையாமை அப்படின்ற ஒரு குறளினுடைய அந்த அதிகாரத்தினுடைய 7வது குறள் பார்க்க போகிறோம். இந்த பிறனில் விழையாமை அப்படிங்கிறது வந்து நம்ம முதல் வாரம் பார்த்த மாதிரி தான். அதாவது வள்ளுவர் வந்து மற்றவன் மனையாளை பார்க்கறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவர் சொல்கிறார். ஆனால் அதில் ஒரு பொதிந்திருக்கிற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அடுத்தவன் செல்வத்தை பார்த்து நம்ம வாழக்கூடாது, அதில் நம்ம ஆசையும் படக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ 2 விதமான அர்த்தங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த 7வது குறள், இந்த குறளை முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை பார்க்கலாம். லதா மாமி நீங்களே சொல்லிடுங்க இந்த குறள். அரண் இயலான் இல்வாழ்வான். அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான். என்பான். அரணியலான் இல்வாழ்வான் என்பான். அரணியலான் இல்வாழ்வான் என்பான். பிறனியலாள். பிறனியலாள். பெண்மை நயவாதவன். பெண்மை நயவாதவன். அரணியலான் இல்வாழ்வான் என்பான். பிறனியலாள் பெண்மை நயவாதவன். அரணியலான் இல்வாழ்வான் என்பான். பிறனியலாள் பெண்மை நயவாதவன். அரணியலான் இல்வாழ்வான் என்பான். பிறனியலாள் பெண்மை நயவாதவன். அதாவது இந்த ஒரு சில குறள்கள்லாம் வந்து டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு குறள். ஆமா, எஸ்பெஷலி எனக்கு மலையாளம் அந்த அந்த நம்ம அந்த ஸ்லாங் கரெக்டாக வரணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிறனியலாள், அந்த இள்ளு பெண்மை அதெல்லாம் ரொம்ப சரியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி
அதாவது அறத்தின் அறம்னா என்ன, தர்மம்னு சொன்னோம். இந்த தர்மத்தினுடைய இயல்பு, அதாவது தர்மம் எப்படி இருக்கணும், அந்த தர்மத்தை பேஸ் பண்ணி வாழறவன் யாரு அப்படின்னா அவர் சொல்றார், மற்றவனுடைய மனைவியை பார்க்காமல் வாழ்பவன் அப்படின்னு சொல்லி, பிறன் மனைவியை விரும்பாதவன் அப்படின்னு சொல்றார், பெண்மையை நயவாதவன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன, அதாவது தர்மத்தை பொருந்தி வாழறது அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸ்ரீராமர், இந்த ராமர் ராவணன் இந்த 2 பேரையும் நினச்சிட்டு நம்ம அதனால தான் வாழ்ந்து காட்டிய ராமனையும் வளர்ந்து காட்டிய கண்ணனையும் வாழ்வில் என்றும் மறவோமேன்னு இந்த பாட்டில் ஒரு பாட்டில் வரும். இந்த மாதிரி இப்படி தான் வாழணும், இப்படி தான் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அறத்தின் ஒரு பேஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னா, அப்படி வாழறவன் யார், அறத்தை ஒன்றி வாழறவன் யார் அப்படின்னா, பிறன் எலாள் பெண்மை நயவாதவன், அடுத்தவனுடைய மனைவியை விரும்பாமல் அந்த மாதிரி ஒரு தவறை செய்யாமல் இருப்பவன். அந்த தவறை செய்த ராவணன் என்ன ஆனா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பிறனியலாள் பெண்மை நயவாதவன், அப்போது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுது, அதனால் நான் இல்வாழ்வான் இல்லையா, இல்வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். எனக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிடுது, அப்போ அவன் இல்வாழ்வானா அப்படின்னா இல்லைங்கிறார் வள்ளுவர். இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுத்து, குழந்தை பிறந்துடுது, அப்போ நான் குழந்தை பிறந்துட்டுனா இல்வாழ்வான் ஆயிடுவானா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறார். சரி, எல்லாரோடையும் நான் அன்போடு இருக்கேன், அன்பு தானே ஆதாரம்லாம் நம்ம படித்தோம், இப்போ அந்த அன்போடு இருக்கேன், அப்போ நான் இல்வாழ்வானா இருப்பேனா இல்லைங்கிறார். சரி, நான் விருந்தோம்பல் பண்ணுறேன், நான் இல்வாழ்வானா அப்படின்னா இல்லை. இனியவை பேசுகிறேன், அதுக்கப்புறம் நம்ம படித்தோமே, ஒவ்வொரு அதிகாரம் செய் நன்றி அறிந்து செய் நன்றி வச்சுட்டுருக்கேன், அப்புறம் அடக்கத்தோடு இருக்கேன், ஒழுக்கத்தோடு இருக்கேன், இதெல்லாம் நான் இல்வாழ்வானுக்கான அறிகுறியா, இல்வாழ்வான்னு சொல்ல முடியுமா என்ன அப்படின்னா அதுவும் இல்லைங்கிறார். அப்போ என்னதான் சார் இல்வாழ்வான் அப்படின்னா, இல்வாழ்வான் அப்படிங்கிறதுக்கான முதல் தகுதி அடுத்தவருக்கு உரிமையான விஷயங்களை விரும்பாமல் இருப்பது. அதுதான் இந்த குறளில் சொல்கிறது. அப்போது தர்மப்படி அப்படி வாழறவர்கள் அடுத்தவன் மனையை என்ன சொல்கிறது, அதுக்கான ஆசையை படமாட்டார்கள். அதுதான் அந்த அடிக்கருத்து, அதாவது என்ன சொல்கிறது, அறத்துப்பால் அப்படின்ற அந்த ஒரு செக்மெண்ட்டோடைய ஒரு அடியில் ஒரு பேஸ், அந்த பேஸ் அதுதான் இந்த அரண் வலியுறுத்தல், இதை தான் செய்கிறார். ஸோ அப்போது ஒருவனுடைய தர்மத்தை கடைப்பிடிச்சு வாழறவன் அப்படிங்கிறவன் ஒரு இல்வாழ்வான். அவன் பிறன் மனையை நோக்க மாட்டான், அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது இந்த ஜனக மகாராஜாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் ராஜ ரிஷி அப்படின்னு சொல்லுவார். அவர் எப்படின்னா, at the same time he is a sage as well as he is a king அப்படின்னு அவருக்கு ஒரு இது உண்டு. அதாவது இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே அவர் ஒரு ஒரு முனிவர் மாதிரி இருந்தாராம். ஸோ அந்த மாதிரி ரிஷி போல அவர் தன்னுடைய தர்மக்கடனையும் ஆற்றினார், தன்னுடைய ஸ்பிரிச்சுவலாக அவர் என்ஹான்ஸ் பண்ணிட்டார் அப்படின்றது சொல்வார். ஸோ அந்த மாதிரி அடுத்தவனுடைய பொருட்களுக்கு ஆசைப்படாமல் இருப்பவன்
அவன்தான் தர்மத்தை கடைப்பிடித்து வாழக்கூடிய இல்வாழ்வான் அப்படின்றவன் என்பான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இந்த 7வது குறளில் சொல்கிறார். ஸோ அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலாள் பெண்மை நயவாதவன். இதுதான் இந்த 7வது குறள். இந்த குறளை ஒரு தடவை சொல்லியிருக்கோம். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஹலோ, கேக்குறதா? கேட்குறது. கேக்குறதா? ஆ அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறநியலாள் பெண்மை நயவாதவன். எஸ். சொல்லட்டுமா? இன்னும் ஒரு தடவை சொல்லியிருந்தோம். எஸ். அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறநியலாள் பெண்மை நயவாதவன். பலே. ஸோ அடுத்த செக்மெண்ட். இது எல்லா பொருளுக்குமே வரும் இல்ல? எல்லா பொருட்களுக்கும் வரும். அதாவது வள்ளுவர் வந்து அவர் வந்து பிறனில் விழையாமைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிறன்மனை நோக்குதல், மனைனாலே அது மனைவியை குறிக்கிற சொல். நம்ம இன்னொரு அர்த்தம் தமிழ்ல என்னன்னா வீடு. ஆமா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பட் நம்ம வந்து ஏன் இதுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும்? எல்லா விஷயத்துக்குமே எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்கலாமே. ஸோ வள்ளுவர் அப்படிதான் சொல்லியிருப்பார். அதனால தான் அது உலக பொதுமறைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த நூலை. ஸோ அதுதான் அந்த விதத்தில் பார்த்தோன்னா வள்ளுவர் வந்து சொன்ன ஒரு அர்த்தம்ன்றது வந்து பொதுவாக இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கான அர்த்தம்னு எடுத்துக்கலாம், பொதுவாகவும் எடுத்துக்கலாம். கரெக்ட். ஸோ இதுதான் இந்த 7வது குறள். அடுத்து கெஸ் த க்ஷேத்திரம். போன வாரம் கொடுத்த க்ஷேத்திரம் வந்து இங்கே இருக்குது, பக்கத்துலேயே திருநின்ற ஊர். அங்கேருந்து நம்ம சரஸ்வதி மாமி கூட இங்கே ஜாயின் பண்ணுவா. நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்காளா தெரியல. இல்லை, இன்னைக்கு வரல. ஓகே. ஸோ ஹிருதயாலீஸ்வரர் கோவில், அதாவது கௌரிஜி நீங்கள் அதுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லைம்மா, இல்லைப்பா, இல்லை. ஓகே. இந்த முனிவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, மறந்து போயிடுது. பூசலார் நாயனார், கரெக்ட். இந்த பூசலார் நாயனார் என்ன பண்ணுறார், ஒரு ராஜா வந்து கோயில் கட்டும் பொழுது இவரும் வந்து தனக்கு கட்ட முடியலையேன்னு மனசில் நினச்சிட்டு சிவனுக்கு கோயில் கட்டுறாராம் மனசுலேயே. அப்போ வந்து அந்த ராஜாவினுடைய கோவிலுக்கு வந்து சிவனுடைய ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறார், இந்த ராஜாவினுடைய கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக இவருடைய கோயிலுக்கு மனசில் கட்டின கோயிலில் போய் அவர் வந்து உட்காந்துட்டுறாராம். அப்புறம் ராஜாவுக்கு வந்து இன்னும் அந்த சாநித்தியமே வரலையே இந்த சிவனுக்கு, என்ன ஏதுன்னு சொல்லும் பொழுது அவள் வந்து சொல்கிறா, அந்த மாதிரி சிவன் வந்து சொல்கிறார் அவருக்கு, இந்த மாதிரி இல்லைப்பா, என்னுடைய பக்தன் வந்து உன்னோட சிறப்பாக கோயில் கட்டியிருக்கான், அவனுடைய கோயிலில் தான் நான் இருக்கேன், நீ என்ன வந்து அங்கே பாரு அப்படிங்கிறார். இவரும் உடனே பூசலார் நாயனார்கிட்ட வந்து இந்த மாதிரி எங்கே கோயில்னு இப்படி பார்க்குறார் அப்படி பார்க்குறார், எங்கே கோயில் எங்கே மகாராஜா, இங்கே இருக்குது, என் மனசுல வச்சுருக்கேன் நான் கோயிலில் அப்படின்னு. அப்புறம்தான் அவருக்கு அந்த பக்தியினுடைய ஒரு தாத்பரியம் புரியறது அந்த ராஜாவுக்கு. ஸோ அந்த மாதிரி யார் ஒருவர் பக்தியோட அந்த விஷயத்தை பண்ணுறாரோ அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பகவான் ஏற்றுக்கிறார். அதை வந்து சிவபெருமான் வந்து ஆசிரியிக்கிறார், அதை வந்து எடுத்துக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் தெரியறது. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய, ஏன்னா அவர் ராஜாவுக்கான மிடுக்கே இருக்கும் இல்லையா, தான் வந்து இப்போ நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னா அந்த ஒரு கர்வம் இருக்கும், அந்த கர்வத்தை அழிக்கணும் அப்படின்னு சிவபெருமான் வந்து இந்த லீலையை பண்ணுறார். ஸோ இதில் வந்து இந்த பக்தரனுடைய, இந்த பூசலார் நாயனாரனுடைய பக்தியையும் வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு காண்பிக்கிறார், அதை வந்து காட்டுறார் அப்படின்னு சொல்லி இந்த அழகான கோவில். அதுக்கப்புறம் அந்த ராஜா சொல்கிறார், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துலையே நானும் ஒரு சிவனுக்கு வந்து அந்த கோயிலுக்கு நான் கட்டுறேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் பண்ணித்தரேன்
அப்படின்னு சொல்லி கட்டின கோவில்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இட் கோஸ் பை திஸ் லெஜண்ட் இந்த ஸ்டோரி. அதனால அந்த சிவபெருமானுக்கு திருநாமம் வந்து ஹிருதயாலீஸ்வரர். ஹிருதயத்தில் வச்சு அவரை வந்து வழிபட்டதுனால அது ஹிருதயாலீஸ்வரர் அப்படின்ற அந்த சிவபெருமானுடைய நாமம். அம்பாள் பேர் வந்து அம்பாள் பேர் ஐ கெஸ் திரிபுர சுந்தரின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ ரொம்ப அழகான கோயில். இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கமர்ஷியலாக இன்றைக்கும் வந்து கமர்ஷியலாகி யாருக்காவது ஏதாவது ஹிருதயத்தில் ஏதாவது நோய் இருந்ததுன்னா இங்கே வந்து வழிபாடுங்கோ அப்படின்னு, சிவபெருமானை வழிபட்டாலே எல்லா நோய்களும் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லையா. ஸோ அது உண்மை. ஸோ அதனால அதை வச்சுட்டு இது. ஸோ இந்த இடம் வந்து ஹார்ட் டிசீசஸ்க்கு வந்து அங்கே வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. பட் இது வந்து இதயத்தில் வச்சு அவருக்கு கோயில் கட்டினதுனால அந்த அந்த சிவபெருமானுக்கு ஹிருதயாலீஸ்வரர் அப்படின்னு அந்த திருநாமம். ஸோ இதுதான் அந்த திருநின்ற ஊர். அது வந்து மகாவிஷ்ணு ஸ்தலம் தான் ரொம்ப பிரசித்தம். 2 பேருமே அதாவது இந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலுக்கும் எல்லாரும் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிவனுடைய கோவில் வந்து ரொம்ப அழகான கோயில். ரொம்ப ஒரு சின்ன கோயில். பக்தவத்சல பெருமாள், அந்த பெருமாளும் வந்து சிவனை பார்த்துட்டு இருக்க மாதிரி அவர் இப்படி இருப்பார். அவருக்கு எதிர்க்க அந்த சிவன் கோயில் இருக்கும் இந்த பக்கம், ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ, அந்த டயகனல் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அழகான கோயில். ஸோ யாருக்கெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ போயிட்டு வாங்க. எஸ். இந்த வாரம் கெஸக்ஷேத்திரம்ல இருக்கிற கோவில் இந்த கோயில். மீனாட்சி அம்மன் கோயிலா? மதுராபுரி மீனாட்சி ஐ கெஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா ரொம்ப வைத்தீஸ்வரன் பிரசித்தம் பெற்ற கோயில் இல்ல. யோசிச்சு வைங்க. I'll share the picture in the group also. ஓகே. நானும் உற்சாகத்தில் ஏதோ கோயில் பேரை சொல்லிடுவேன் டக்குன்னு. ஆனால் எனக்கும் வந்து தெரியாது தான். அவர் கௌரிஜி தான் போடுற இந்த ஸ்லைடு. ஸோ அதனால் வந்து நானுமே கெஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ எஸ். ஸோ கனகதாரா ஸ்தோத்திரம் ஆர் ஸ்வர்ண விருஷ்டி ஸ்தவம் அப்படின்னு சொல்லுவா. இல்லை கனகதாரா ஸ்தவம் அப்படின்னு சொல்லுவா. ஸ்தோத்திரம் ஸ்தவம் அதெல்லாம் ஒன்று தான். ஸோ வந்து ஸ்வர்ண விருஷ்டி ஸ்தவம். விருஷ்டினா மழை, கனகதாரானா தங்க மழைன்னு சொல்லுவோம். ஸோ கனகனா தங்கம், தாரானா மழை. ஸோ கனகதாரா அப்படின்னா தங்க மழை தரக்கூடிய ஸ்தோத்திரம் அப்படின்னு. எனக்கு பர்டிகுலராக வந்து என்னன்னா, மகாலட்சுமியை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? சும்மா சொல்லுங்களேன் யாராவது. செல்வம். ஆமா, செல்வம்னா என்ன? சம்பத்து. இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன். சௌபாகியம். நலம் எல்லாம் வளங்கள். வளம். செல்வம்னா வளம். அஷ்ட ஐஸ்வர்யங்கள். ஓகே. பாரதியார் வந்து சொல்றார், செல்வத் திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம், அவள் செல்வமெல்லாம் தருவாள். செல்வம்ன்றது ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஜென்ரலா இருக்கிற எல்லாருடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன? செல்வம் அப்படின்னா காசு பணம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான்.
ஆனா வெதர் செல்வம் இஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்லி டு மணி அண்ட் கோல்டு அப்படியா? இல்ல இல்ல. 16 செல்வங்கள். அபிராமி பட்டர் சொல்றார், சொல்லுங்க என்ன சொல்றார்? எத்தனை செல்வங்கள் தனம் தரும்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், ம் கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. ஓ அது இல்லை, அந்த இன்னொரு ஒரு பாடல் இருக்குமே, இந்த 16 பதிகத்துல வர. ஆமா பதிகத்துல வர பாடல். அது இன்னொன்னு என்னது? கலையாத கல்வியும் குறையாத வயதும். அது சொல்லுங்க. ஓர் கபடு வாராத நட்பும் குன்றாத வளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத துன்பமில்லாத மிகுந்த இறை அன்பும். துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்து இதோ ஒன்று வரும். ஸோ அதுதான் அன்பரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரித்துளினும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. அபிராமி அம்மை பதிகம். கரெக்ட். அப்போ செல்வம் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த இவர் சொன்ன இந்த கலையாத கல்வியிலிருந்து கடைசி வரைக்கும் காசு படம்னு சொல்லவே இல்லை. இந்த 16 செல்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை. கன்றாத வளமை அது ஒன்று தான். குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல். கழுப்பினி இல்லாத உடலும் வரும் இல்லையா? ஆமா வரும். கழுப்பினி இல்லாத உடல், சலியாத தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை. அப்போ கன்றாத வளமை, அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். வளமை, வளமைனா செழிப்பு. செழிப்பு வளரணும், செழிப்பா இருக்கணும். எதுக்காக செழிப்பா இருக்கணும்? தடைகள் வாராத கொடை. நான் கொடை கொடுக்கறதுக்காக, அது தடை இல்லாமல் இருக்கிறதுக்கும் அது நான் செழிப்பா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ செல்வம் அப்படின்னா வந்து 16 செல்வங்கள் சொல்றார். அதையே தான் வந்து பாரதியார் சொல்றார், செல்வமெல்லாம் தருவாள் அப்படின்னு வந்து சொல்றார் மகாலட்சுமி சொல்லும் பொழுது. ஆதிசங்கரனும் எந்த இடத்துலையும் கனகதாரா ஸ்தோத்திரத்துல நீ எனக்கு வந்து இந்த செல்வத்தை கொடுன்னு கேட்கவே இல்லை. ஜென்ரலா இப்போ மகாலட்சுமியினுடைய இந்த படத்தை பார்க்குறோம். இந்த லெஃப்ட்ல இருக்கு இல்லையா, அந்த படத்துல மகாலட்சுமி கையிலேருந்து காசு கொட்டுறது. இது யாரோ பண்ணின ஒரு விஷயம். மகாலட்சுமி கையில அதாவது வந்து ஒரு வெத்தலை பாக்கும் ஒரு இதுவும் இருக்குமா. இந்த மாதிரி ஒரு இது இருக்கு என்கிட்ட, அந்த படம் இருக்கு. நான் அடுத்த வாரம் நான் வந்து காட்டுறேன் எல்லாரும். ஸோ அதாவது மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம், அப்படின்ற ஒரு தேவதை, அப்படின்ற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் என்ன தரது அப்படின்னா, நாட் ஒன்லி காசு பணம். காசு பணம் இஸ் ஒன் ஆஃப் தி அங்கம் விச் வி ஆர், நம்மளுடைய உழைப்பை வச்சு அதை நம்ம வந்து சம்பாதிக்கிறது. அதை தான் அவ வந்து பாராட்டுவா அம்பாள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதுதான் பாரதி வந்து சொல்றார், செல்வமெல்லாம் தருவாள்னு சொல்றார். அபிராமி பட்டரும் இந்த 16 வகையான செல்வங்கள் சொல்றார். ஆதிசங்கரரும் சொல்லுங்க. ஔவையார் கூட சொல்றா, விநாயகர் அகவல்ல என்னெல்லாம் 16 செல்வம்னு. மதி, ஞானம், தவம், தானம், மானம், ஒளி, புகழ், குலம், வன் சரீரம், முற்றும் பதிவான தனம், தானியம், கிரகம், மனைவி, மைந்தர், பயிர், நட்பாதி, கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்கன்னு சொல்றார்.
இந்த 16 வகை இதை வந்து ஔவையாருன்னு சொல்றேன், விநாயகர் அகவல்ல. ஓகே. அப்போ நம்மளுக்கு தெரியறது இந்த 16 வகையான செல்வத்துல ஒரு செல்வம் தனதானியம். தனதானியம் மட்டும்தான் பிரதானம்னு நினைச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் மகாலட்சுமியை கும்பிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி, அதாவது இது வந்து எல்லாருமே அப்படிதான் இருக்கும். இது வந்து மிஸ்கன்செப்ஷன். இது வந்து தப்பானன்னு சொல்ல மாட்டோம். பட் யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதை வச்சு தானே நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆனால் வி ஆர் கன்ஸ்ட்ரெயினிங் மகாலட்சுமி ஒன்லி டு தனதானியம். இட் இஸ் நாட் தி கேஸ். எனக்கு என்னென்னா, இந்த கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்தோத்திரம். அதாவது நம்மளுக்கு அந்த டியூன் முதற்கொண்டு எம்எஸ் அம்மாவோட ஒரு ஒரு அந்த அங்கம் ஹரே ஹே அப்படின்னு ஆரம்பித்தாலே நம்மளுக்கு அந்த டியூன்லேருந்து மொத்தமாக எல்லாம் டக்கு 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 டக்குன்னு அப்படியே இப்போ கனகதாரான்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வாக்கில் அப்படியே தாரையாக வரும். அது கரெக்டு. பட் ஆதிசங்கரனுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன? வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் கனகதாரா ஸ்தோத்திரம்? வாட் டஸ் ஆதி சங்கரர் கன்வே பை கனகதாரா ஸ்தோத்திரம்? அதை தான் நான் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சுட்டு நம்ம இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொன்னால் நிஜமாவே நம்மளுக்கு வந்து அந்த செல்வங்கள், அதாவது அந்த செல்வங்கள் மேலே இருக்கிற ஈடுபாடுன்றத வந்து கொஞ்சம் குறைஞ்சு, தேசிகர் வேதாந்த தேசிகர் சொல்லுவார், இந்த ஸ்ரீஸ்துதியில் முதல் ஸ்லோகத்தில் சொல்லுவார், மானாதீத பிரதிவிபா மங்களம் மங்களானாம் பக்ஷஸ்வீதி மதுவிஜேனஹா பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம். லாஸ்ட் லைன், ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணஸ்துவாம் சரண்யாம் பிரபத்யே. ஸ்ரேயஸுக்கான மூர்த்தியாக இருக்கிற நீ, ஸ்ரேயோ மூர்த்திம், வளங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா என்ன ஒரு மூர்த்தி வருமோ அதுதான் நீ மகாலட்சுமி. ஸ்ரீயம் அசரணக, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரேயஸை தான் நான் கேட்குறேன். நீ என்னை வந்து என்லைட்டன் பண்ணு. அது வந்து விடுத்துனா போகிறோம், உன்னுடைய பார்வை இருந்துடுத்துனா போகிறோம், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஸ்ரீயம் அசரணகா, எனக்கு காசு பணம்லாம் வந்து அசரணகா, நான் அதை சரணடைய மாட்டேன். துவாம் சரண்யாம் பிரபத்யே, நான் உன்னுடைய சரணத்தில் இருக்கிறேன், நீ பார்த்துக்கோ என்ன அப்படின்னு சொல்கிறார் வேதாந்த தேசிகர். அப்போது இதே பெர்ஸ்பெக்டிவில் ஆதிசங்கரர் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஃபுல்லாக நீ மகாலட்சுமியை வந்து ஷிஃப்ட் பண்ணுறார். அதாவது மகாலட்சுமி எப்போதும் மகாவிஷ்ணுவை பார்த்துட்டே இருப்பாளாம். நீ என்ன பண்ணு அம்மா, நீ வந்து அவனை பாரு, ஆனால் நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையை என் மேலே ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற இந்த 21 ஸ்லோகங்கள் தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். ஷிஃப்டிங் ஆஃப் ஐஸ், நீ அங்கேருந்து நீ இங்கே வர வேண்டாம். இப்போ இந்த அதாவது என்ன சொல்கிறது, துர்கா சந்திரகலா ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்துதி இருக்குது. அதில் வந்து அப்பைய தீட்சிதர் வந்து சொல்லுவார், மாதா மம புரஸ்தாத் மது கைட்டபயோர் நிகந்திரி. மதுவையும் கைட்டபனையும் வந்து அதாவது அழித்த அந்த மாதா, இந்த அம்மா, நீ என் முன்னாடி, மாதா மம புரஸ்தாத் அஸ்து, நீ என் முன்னாடி வந்து நில்லும்பர் அவர் அப்பைய தீட்சிதர். இவர் என்ன சொல்கிறார், நீ வந்து நிற்கலாம் வேண்டாம், நீ இங்கே வரவே வேண்டாம், நீ கவலைப்படாத, நீ மகாவிஷ்ணு ஸ்ரீஹரியோடே இரு, அவனையே பார்த்துட்டு எல்லாம் பண்ணு, கொஞ்சம் உன்னுடைய பார்வையை அப்பப்போ ஷிஃப்ட் பண்ணு என் மேலே, இந்த பார்வையை ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற ஸ்லோகங்கள் தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். எவ்ரி ஸ்லோகம் சேஸ், உன்னுடைய கடைக்கண் பார்வை என் மீது விழட்டும், அதனால் எனக்கு அந்த தாரித்ரங்கள் போகட்டும். இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். அதுதான் மகான்களினுடைய சிறப்பு.
அப்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லு எல்லா காசு அப்படியே கொட்டும் அப்படின்னு. இட் இஸ் நாட் அபவுட் காசு, இட் இஸ் அபவுட் ஆல் த செல்வம்ஸ். ஆர் எந்த ஸ்டேட்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இந்த தாரித்யம்ன்றது வரக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு 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 வேண்டுதல் விண்ணப்பமாக மகாலட்சுமிகிட்ட வச்சுக்கிறார். இதுதான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது இன்ட்ரடக்ஷன். இதுக்கு பிஹைண்ட் திஸ் தேர் இஸ் அ ஸ்டோரி. கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது பார்க்கறது போது ஆதிசங்கரனுடைய ஃபஸ்ட்டு காம்போசிஷனாக ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரமாக நம்மளுக்கு தெரியறது வந்து கனகதாரா ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் வந்து இந்த சங்கர விஜயம்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அவருடைய லைஃப் ஸ்டோரியை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்கா. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்மளுக்கு தெரியும் அந்த பூர்ணா நதி காலடின்ற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அந்த நதி தீரத்தில் காலடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து சிவகுரு ஆரியாம்பாள் அப்படின்ற ஒரு அந்த தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார் ஆதிசங்கரர். அப்புறம் 5 வயசில் வந்து அவர் அப்பா வந்து காலமாயிடுறார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு 5 வயசு இருக்கும்போது அவர் அப்பா காலமாயிடுறார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பூனெல்லாம் போட்டு வச்சு இந்த மாதிரி அவள் அப்பா சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் அப்பாவுக்கு இந்த கிரியை பண்ணும்பொழுதே அவர் வந்து எல்லா தானமாக கொடுத்துட்டு, அதாவது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிராமணன் அப்படின்றவன் அடுத்த வேளைக்கு சேர்த்துக்காம சாப்பிட்றவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் இப்போல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோமானா இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஆதிசங்கரர் காலத்தில் கண்டிப்பாக படின்னு இருப்பாளாக இருக்கும். அப்படி தனக்கென்று அடுத்த வேலைக்கு இப்போ யாரோ அதித்தி வரா அப்படின்னா அவளுக்கு எடுத்து வச்சுக்கலாமா, இதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி 5 வயசான குழந்தை அம்மாவுக்கு சாப்பாடு இது பண்ணணும், அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தனக்கும் பூனல் போட்டாச்சு அப்படின்னா வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. பிக்ஷை பண்ணி தான் சாப்பிடணும் பிராமணர்கள் அப்படின்னு அந்த ஒரு ரூல் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து என்ன ஆகுது, இந்த பூனல் போட்டு இந்த மாதிரி ஒரு வேதாத்தியனத்துக்காக குருவிட்ட போகிறார். அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாரோடையும் சேர்ந்து இவர் வந்து பிக்ஷை எடுக்கிறதுக்காக போகிறார். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அக்ரஹாரத்தில் ஒரு பெரிய பிராமணருடைய வீட்டுக்கு போகிறார். அவர் பேர் வந்து சோமதேவர் அப்படின்றவனுடைய ஒரு வீடு. அந்த சோமதேவருக்கு வந்து பயங்கர வித்யா ஞானம், அவ்வளோ ஒரு பாண்டித்யம் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த வீடு என்னமோ தரித்திரத்திலேயே இருக்குது. ஒரு டயஃப்ளேட்டட் வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாமல், அடுத்த வேலை எப்போ அப்படின்னா, அடுத்த வேலைக்கு சாப்பாடு எப்போ அப்படின்னா, இவர் போய் இந்த சோமதேவர் போய் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து அரிசியோ வாழைக்காயோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்தால் தான் சாப்பாடு அப்படின்னு ஒரு ஒரு நிலைமை. ஆனால் அவர்கிட்ட நல்ல வித்ய ஞானம் இதெல்லாம் பண்பு எல்லாமே நிறைஞ்சிருந்தது. அவருடைய மனைவி பேர் தர்மசீலை அப்படின்றவள். அவள் வந்து ஆற்றுல இருக்கா, எப்போ இவர் வருவார், எப்போ வந்து அரிசி கொண்டு வந்து தருவார், பருப்பெல்லாம் வரும், சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் இந்த சின்ன 5 வயசு குழந்தையான ஆதிசங்கரர் போகிறார். போய் பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லி இந்த பிக்ஷை போடுமா அப்படின்னு சொல்லி அவாத்து வாசலில் நிற்கிறார். இவரை பார்த்த உடனே அந்த அம்மா வெளியில் வந்து இந்த மாதிரி, சங்கரா உன்னை பார்த்தா அதாவது என்ன சொல்கிறது,
உன்னை போல இருக்கிற மகா பிரம்மச்சாரிகளுக்கு என்னால் பிக்ஷை கொடுக்குற அன்னம் வந்து என்கிட்ட இல்லை, அந்த பாக்கியத்தை நான் பண்ணலை போல் இருக்கு. என்னுடைய ஆத்துக்காரர் வந்து டெய்லி போய் ஏதாவது ஒன்று வந்து அவரும் பிக்ஷை பண்ணிட்டு தான் வரார். அதுபோல் இன்னைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போயிருக்கார். அவர் வந்து தான் சமையல் ஆனோம். இந்த சமயத்தில் போய் நீ வந்திருக்கியே, நான் இப்போ வந்து மகா பாவம் பண்ணவளா ஆயிட்டேனே அப்படின்னு அவன் வருத்தத்தை சொல்லின்னு இருக்கா. அப்போது இவர் வந்து சொல்கிறார், சமாதானம் பண்ணிட்டு இவர் வந்து சொல்கிறார், சின்ன வயசு 5 வயசு ஆதிசங்கரர், அம்மா உன்னோட வீட்டில் ஒன்றுமே இல்லையா? அதாவது இவரும் வந்து இந்த பரமசிவனுடைய ஒரு அவதாரம்னு சொல்லுவார் அந்த ஆதிசங்கரர். இவர் போட்டு பார்க்குறாரு இந்த மாதிரி, அம்மா உன் வீட்டில் ஒன்றுமே இல்லையா? அதாவது சாதம் தான் நீ கொடுக்கணும்னு கிடையாது, ஏதோ ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ஊறுகாயாவது கூட, அதை வந்து பிக்ஷையாக கொடுத்தாலும் போகிறோம், நான் ரொம்ப திருப்தியாக போயிடுவேன். அதுக்கு என் கை சின்ன கை, 5 வயசு குழந்தை கை எவ்வளோ பெருசு இருக்கும், நான் ஒரே ஒரு ஊறுகாயாவது கொடு, அதை எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு, அதாவது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாத 2 இடங்கள் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பிராமணர், பிரம்மச்சாரி இல்லை சன்னியாசி, இவர்கள் 2 பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதேச்சியாக ஆற்றுக்கு வந்தால் அவளை வந்து உபச்சாரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. அது உனக்கு தெரியாதா? உன்னுடைய வீட்டுக்காரர் தான் பெரிய வித்வானாச்சே, அதனால என்னை போல் ஒரு பிக்ஷு நான் வந்திருக்கேன், எனக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்கிறது வந்து நல்லா இருக்குமா? எதையாவது கொண்டு வந்து போடணும், என்னமோ ஒன்று, ஏதோ ஒன்று கொண்டு வாயேம்மா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். இவ வந்து என்ன நினைக்கிறான்னா, ஒரு நல்ல பொருள் எதுவுமே இல்லையே அவர் கொடுக்கறதுக்கு, ஒன்றுமே இல்லை, அதுலேயும் நல்ல பொருள் ஒன்றுமே இல்லை. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி போன மாதம் பண்ண ஊறுகாய் ஒன்று இருக்குது, நெல்லிக்காயை வச்சு பண்ணின ஊறுகாய். அந்த பாத்திரத்தை பார்த்தா ஒரே ஒரு நெல்லிக்காய் ஊறின்னு இருக்கு. அதுவோ போன ஏகாதசி முடிஞ்சு துவாதசிக்கு சாப்பிட்ட ஊறுகாய் போல் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய். அதை போய் நான் வந்து உனக்கு எப்படி தரது அப்படின்னு அவள் வந்து பயங்கர கூனிண்டு வந்து அந்த இதை வந்து கொடுக்குறாளாம். அந்த நெல்லிக்காயை கொடுத்த உடனே ஆதிசங்கரர் சொல்கிறார், நீ இது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னியே, நீ வந்து இவ்வளோ பெரிய அபூர்வமான ஒரு பதார்த்தம் இது நெல்லிக்காய்ன்றது. நெல்லிக்காய்க்காக இது வந்து என்ன சொல்கிறது, இது எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு வஸ்து, எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வஸ்து. நெல்லிக்காய்ன்றது ரொம்ப மகான்கள்லாம் சொல்லியிருக்கா, நெல்லிக்காயினுடைய பலன்கள் வந்து எவ்வளோ இருக்குன்றது ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது, அந்த சாஸ்திரம் சொல்கிறது. இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி நீ கொடுத்துருக்கியம்மா, எதுவுமே இல்லை, நீ இது போருமே எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறார் ஆதிசங்கரர், இனிமே இந்த வீடு வந்து ஒரு குபேரனுடைய வீடு மாதிரி ஆகணும், நம்மளுக்காக இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக வந்து பிக்ஷை கொடுக்கணும்னு இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கா தனக்கு இல்லாமல். அப்படிப்பட்ட வீடுக்கு வந்து இந்த கடாட்சம் வந்து இல்லாமல் இருக்கே, மகாலட்சுமியை நம்ம வேண்டிகிட்டே ஆகணும்னு நினச்சி மகாலட்சுமியை நீ தியானம் பண்ணி இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆசிரியந்தி அப்படின்னு சொல்லி 21 ஸ்லோகங்கள் எழுதுகிறார். 21 ஸ்லோகங்கள்லையும் மகாலட்சுமி நீ என்னை பாரு, இந்த பக்கம் பாரு, உன் கடைக்கண்ணால் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பார்வையினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு மகாலட்சுமியை வேண்டிக்கிறார். அதான் இந்த 21 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள்
எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் பண்ண நமஸ்காரங்கள்லாம் திருப்தியானதுனால அம்பாள் வந்து அதாவது மகாலட்சுமி தாயார் வந்து என்ன பண்ணுறா, வந்து இப்போ என்னை எதுக்கு நீ வந்து வந்து கூப்பிட்ட, வை, நான் பாட்டுக்கு சிவனேன்னு நான் ஸ்ரீஹரியை பார்த்துட்டு இருக்கேன், அவனை பார்த்துட்டு இருக்கும்போது நீ எதுக்கு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற, ஏன் ஆதிசங்கரா அப்படின்னு அவர் கேட்குறார், அந்த அம்பாள் கேட்குறா. அப்போ வந்து இவர் சொல்கிறார், இந்த மாதிரி உன்னுடைய கட்டாட்சத்தினால, எதனால கட்டாட்சம், அக்ஷம்னா கண்ணு, கட்டாட்சம்னா கடைக்கண், இந்த கடைக்கண் பார்வையினால நீ என்ன பண்ணணும்னா இந்த வீட்டை வந்து குபேரனுடைய வீடு மாதிரி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். இதை லக்ஷ்மி கேட்டுட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இதெல்லாம் தெரியாதுடா, நீ சின்ன குழந்தை, நீ என்ன பண்ணணும், இந்த கதையை முதல்ல கேட்டுக்கோ. இவா வந்து சாதாரண ரெண்டு பிராமணா நீ நினச்சிட்டு இருக்கியா, இல்லைப்பா, லாஸ்ட் ஜென்மத்தில் they have taken the birth of குஷேலர் and his மனைவி, உனக்கு தெரியாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஒரு கதை சொல்கிறா. போன ஜென்மத்தில் அவள் 2 பேரும் குஷேலரனுடைய மனைவி சுஷீலையுமா இருந்திருக்கா. அவள் தான் இந்த 2 பேர். இவாளுடைய கர்மாவின் வசத்தினால இவ என்ன ஆயிருக்கா, இந்த மாதிரி ஒரு தாரித்திரியத்தை வந்து அடைஞ்சிருக்கா. ஆனால் அந்த மகா ஞானி அவன் பிராமணன், அந்த சோமதேவர், அதனால கிருஷ்ணனுடைய ஏதோ ஒரு கடாட்சத்தினால அவன் வந்து இந்த அளவுக்கு அவன் இருக்கான். அட்லீஸ்ட் அவனுக்கு வந்து ஞானம் இருக்குது, அதை வச்சு அவன் வந்து உத்தியோகம் பார்த்துட்டு அவன் இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆதிசங்கருக்கு ஒரு டவுட் வருது, ஏமா இவ்வளோ பெரிய ஆள் குஷேலராக பிறந்திருக்கான், போன தடவை கிருஷ்ணருக்கு அப்படியே பயங்கர தோஸ்து, அப்படிப்பட்ட ஒரு குஷேலருக்கா இந்த நிலைமை அப்படின்னு நினச்சி அவர் வந்து கேட்குறார், எதனால இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்போ வந்து லக்ஷ்மி சொல்கிற, இந்த மாதிரி அதாவது குஷேலரும் அவர் மனைவியும் என்ன பண்ணுறாளா, தனத்தில், அதாவது குஷேலர் போய் கிருஷ்ணரை பார்க்குறார், கிருஷ்ணர் வந்து ஒரு பிடி அவல் சாப்பிட்டதுனால குஷேலர் வீடே வந்து குபேர வீடு மாதிரி ஆகிடுத்து, செல்வங்கள்லாம் ஜாஸ்தியாக வந்துடுத்து. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து அகங்காரம் வந்துடுத்து. அப்போ வந்து அவள் வந்து கிருஷ்ணனை கூட அவள் கவனிக்கவே இல்லை. ஒரு சமயம் கிருஷ்ணனே வந்து ஒரு வயசான பிராமணன் மாதிரி வந்திருக்கா. வந்து இந்த மாதிரி மத்தியானத்தில் வந்து சாப்பாட்டுக்காக இவாத்துக்கு வந்திருக்கான். அப்போ இவா வந்து என்ன பண்ணிட்டா, நான் கொடுக்க மாட்டோம் கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டாலாம். அந்த சொன்ன அந்த பாவத்தினால இந்த தாரித்ரிய நிலைமைக்குள்ளே அவள் வந்திருக்கா. இந்த ஜென்மால இந்த அவஸ்தை அவளுக்கு இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து நான் திரும்பி எப்படி அதை வீட்டை குபேர வீடாக மாற்றுறது, இதுக்கு போய் என்னை கூப்பிடுறியே, வேஸ்ட் ஆஃப் டைம், நோ ஆதி, ஐ வில் கோ பேக் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஆதிசங்கரர் வந்து சொல்கிறார், பிக்ஷையா, அதாவது பிரம்மச்சாரிகளோ சன்னியாசிகளோ எதேச்சியாக வந்து அதிதி அப்படின்னு சொல்கிறோம்ல, திதி சொல்லாமல் வரக்கூடியவர்கள், அவள் தான் அதிதி. அவளுக்கு ஏதாவது ஒரு உத்திரணி தீர்த்தம் ஏதோ ஒன்று கொடுத்தாலும் அது வந்து மகாமேருவையே தானம் பண்ணதுக்கு சமானமாக இருக்குமா. அப்படி தானே வாமனாவதாரத்தில் வந்து மகாவிஷ்ணு வந்து அவதாரம் பண்ணிட்டு மகாபலிகிட்ட போய் நிற்கலையா, அந்த மாதிரி கிருஷ்ணன் போய் நின்ன காலம் குஷேலரும் சுஷீலைக்கும் வந்து அது வந்து மகா சிவராத்திரி காலம். மகா சிவராத்திரி அன்னைக்கு போய் அவள் வந்து நின்றுருக்கா. விரதம் அன்னைக்கு, அதாவது என்னன்னைக்கு நம்ம விரதங்கள் கடைப்பிடிக்கிறோமோ அன்னைக்கு அதிதி வந்தாலும் போஜனம் கொடுக்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா அவளுக்கும் அந்த விரதத்தினுடைய பலன் போகணுன்றதுனால, அவளுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்றதுனால இல்லை, இந்த விரத காலங்களில் வந்து வர அதிதிகளுக்கு வந்து போஜனம் கொடுக்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு.
அந்த சாஸ்திரத்தை அனுசரித்து தானே இவ வந்து போஜனம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. கிருஷ்ணன் வந்து குசேலர் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த பிராமணன் மாதிரி வேஷம் போட்டுன்னு போகும்போது, அப்போது அந்த மகாசிவராத்திரி காலத்தில் இந்த மாதிரி இவா பண்ணதுனால இன்னைக்கு வந்து இவா கொடுத்த அந்த நெல்லிக்காய், அந்த ஊறுகாயினுடைய இதில் அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடணுமே. இப்படி வந்து அவள் எந்த தாரித்ரிய நிலைமையில் இருந்தாலும் அவள் வந்து தானம் பண்ணுறா அப்படின்னும் பொழுது அவளுக்கு அந்த பாவங்கள் போக வேண்டியதானே, அதானே வந்து உச்சிதம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து இவர் பேசுகிற இந்த அழகெல்லாம் பார்த்துட்டு மகாலட்சுமி என்ன பண்ணுறாளா, நீ என்ன கேட்குறியோ நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உனக்கும் ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி, அதாவது பெரிய பெரிய நெல்லிக்காயாக தங்கத்தில் பண்ண நெல்லிக்காய் வந்து கூரையை பிச்சுட்டு வாரத்தில் கொட்டுறதான். இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறார். அதுக்கப்புறம் ஆதிசங்கர்கிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு அவர் வந்து கேட்குறான். அப்போ அவர் வந்து சொல்கிறார், நான் எப்படி உன்னை பிரார்த்தனை பண்ணிட்டு இதெல்லாம் நான் பாராயணம் பண்ணுறேனோ, இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கேனோ, அந்த ஸ்லோகங்களை யார் யார் தினமும் பாராயணம் பண்ணி உன்னை தியானம் பண்ணுறாளோ அவள் வீட்டில் நீ எப்பொழுதும் உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு லக்ஷ்மிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். லக்ஷ்மியும் ஓகே அக்ரீட் அப்படின்னு சொல்லி அவள் வந்து சொல்லிட்டு மறுபடியும் மகாவிஷ்ணுவிட்ட போய் இருக்கா அப்படின்றது தான் இந்த கதை. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, இப்போ நம்ம ஒரு குழந்தைய வந்து வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அட்டென்ஷன் சீக் பண்ணிகிட்டே இருக்கும். நீ என்ன பாரு. இப்போ நம்ம ஒரு குழந்தை இக்னோர் பண்ணி வேறு இடத்துல பேசின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்ம தாடையை பிடிச்சி இப்படி இழுத்து நீ இங்கே பாரு, என்னை பாரு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த 5 வயசு ஆதிசங்கரர் எவ்வளோ அழகாக மகாலட்சுமியை வந்து நீ வான்லாம் கூப்பிடல, அவர் என்ன பாருன்னு சொல்கிறார். இந்த 21 ஸ்லோகங்கள்லையும் அந்த மந்தாலசம் ச மகராலய கன்யகாயாக அப்படின்னு சொல்கிறதா. மந்தாலசம்னா அரை பார்வை, கொஞ்சம் அப்படி பார்க்குற பார்வை, அது கூட நீ என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறார். இதுதான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். அதாவது இந்த கனகதாரா ஸ்தோத்திரம், இந்த மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லுவார். அதில் வந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து ஒரு சிந்தாமணி, அது ஒரு மணி. அந்த மணி அப்படின்றது வந்து எதை தரும் அப்படின்னா, அந்த ஞான விருத்தி, இந்த ஞானத்தினால தினமும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா செல்வங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு இதனுடைய சாரமாக தெரியுது. ஸோ இதுதான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு வந்து we will see the first ஸ்லோகம் அண்ட் அதோட மீனிங்கை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்லோகம் கூட பார்க்கலாம். இன்றைக்கி எவ்வளோ டைம் இருக்குது? இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்லோகம் பார்ப்போம், எல்லாரும் ஒரு தடவை டிசைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். எஸ், இப்போ நான் டியூன்லாம் போடல, எல்லாருக்கும் டியூன் வந்து எம்எஸ்எம்ஆவோட டியூன் தெரியும். அதை நம்ம வந்து லேட்டராக இந்த வார்த்தைகள் சரியாக வந்ததுக்கப்புறம் இன்கார்பரேட் பண்ணுவோம் இந்த டியூனை. பாடி காமிச்சிருவா. பாடி காமிச்சிருவா, சரி. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலாம் மாங்கல்யதாஸ்து மம மங்களதேவதாயாஹ. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்கிறதுக்கு யாரை கூப்பிடணும்? எல்லாருக்கும் இந்த இது வரப்போகுது. ஃபர்ஸ்ட் போனா சிவகுமார் மாமியை வச்சு நான் இப்போ ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ரெண்டு தடவை இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லிடலாம். புவனா மாமி. இல்லாட்டி உண்ணாமலை மேம். உண்ணாமலை மேம். சார். நமஸ்தே. அங்கம் ஹரேஹே அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி. புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி. பிருங்காங்கனேவ பிருங்காங்கனேவ முகுலாபரணம் முகுலாபரணம் தமாலம். தமாலம். பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். தமாலம். எஸ். அங்கீகிருதாகில அங்கீகிருதாகில விபூதி விபூதி அபாங்க அபாங்க லீலா. லீலா. அங்கீகிருதாகில அங்கீகிருதாகில விபூதிஹி விபூதிஹி அபாங்க லீலா. அபாங்க அது லீலா. சேர்த்து வரும்போது அங்கீகிருதாகில விபூதி ரபாங்க லீலான்னு வரும். அங்கீகிருதாகில விபூதிர பாங்க லீலா. மாங்கல்யதாஸ்து மாங்கல்யதாஸ்து மம மம மங்கள தேவதாயாஹ. மங்கள தேவதாயாஹ. மாங்கல்யதாஸ்து மாங்கல்யதாஸ்து மம மங்கள மம மங்கள தேவதாயாஹ. தேவதாயாஹ. அங்கீகிருதாகில விபூதிரபாங்க லீலா. அங்கீகிருதாகில விபூதிர பாங்க லீலா. கரெக்ட். அங்கீகிருதாகில விபூதி ரபாங்க லீலா அப்படி வச்சுக்கோங்க. அங்கீகிருதாகில விபூதிர பாங்க லீலா. அபாங்க லீலா. கரெக்ட். விபூதி ரபாங்க லீலா. விபூதிர பாங்க லீலா. கரெக்ட். மாங்கல்யதாஸ்து. நீங்க சாரி பாலா மேம், நீங்க இங்கிலீஷ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து பா வந்து பான்னு நம்ம தமிழ்ல நம்ம எடுத்துப்போம் இல்லையா, அதனால நிறைய இடத்துல வந்து அது வருது இந்த எஸ்பெஷலி இந்த வேர்ஸ்ல. சோ நீங்க அது இங்கிலீஷே ரெஃபர் பண்ணிக்கோங்க so that it will be correct. அங்கீகிருதாகில அங்கீகிருதாகில விபூதிரபாங்க லீலா. விபூதிர பாங்க லீலா. மாங்கல்யதாஸ்து மாங்கல்யதாஸ்து மம மங்கள மம மங்கள மம மம மங்கள தேவதாயாஹ. மங்கள தேவதாயாஹ. ஃபுல்லா ஒரு தடவை சொல்றேன். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். அங்கீகிருதாகில விபூதிர பாங்க லீலா. மாங்கல்யதாஸ்து மங்கள தேவதாயாஹ. இன்னொரு தடவை. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். அங்கீகிருதாகில விபூதிர பாங்க லீலா. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. இப்போ டியூன்ல ஒரு தடவை ட்ரை பண்ணலாமா? எனக்கு ஓகே ட்ரை பண்றேன்.
अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ती अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गल தேவதாயாக. நீங்கள் அந்த எம்எஸ் அம்மாவோட இது கேட்டுட்டே இருங்கோ, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யா சூப்பர். ஸோ அடுத்தது யார் சொல்லலாம்? சரி பண்ணுங்க. அங்கம் ஹரேः புலகபூஷணமாශ්‍රயन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः. சூப்பர். ராகம் தெரியாது, கரெக்டாக இருக்கு, பாட வந்துடும். எஸ் சூப்பர். ஸோ அடுத்தது யார் சொல்கிறேன்? கிரிஜா மாமி நமஸ்காரம். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அங்கம் ஹரே இல்ல டியூன்லயே சொல்லிடலாம் மாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஓ சரி, ஓ சொல்லலாம், தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அங்கம் ஹரேஹே அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாශ්‍රயन्ती புலகபூஷணமாශ්‍රயन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गल देवतायाः. अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ती अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः. भले सूपर. अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः. சூப்பர். Thank you. அடுத்தது டாக்டர் பூர்ணிமா மேம். எஸ் சார். நமஸ்காரம் சார். ட்ரை பண்றீங்களா இல்ல சொல்லணுமா? நீங்க ஒரு வாட்டி நான் ஐ ஃபாலோ. டியூன்லயா இல்ல வேர்ட்ஸ் மட்டும் போடுமா? சூப்பர். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாශ්‍රயन्ती
अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ति भले भृङ्गाङ्गणेव मुकुलाभरणं तमालम् भृङ्गाङ्गनेव मूलाभरणं तमालम् अङ्गीकृताखिल अङ्गीकृताखिल विभूतिरपाङ्गलीला विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः मम मङ्गलदेवतायाः ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. अङ्गं हरे पुलकभूषणमाश्रयन्ति भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது சாய் லட்சுமி மேம். சாய்லக்ஷ்மி மாமி. இருக்கேம்மா இருக்கேன் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. அங்கம் ஹரே புலகபூஷண மாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபர தமாலம் அங்கீகிருததா கில விபுதிர் பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः. இதுல ஒரு ரெண்டே ரெண்டு கரெக்ஷன். இந்த ஹரே ஹே ஹரே ஹே அப்படி போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் விபூதி ரபாங்கலீலா அவ்வளவுதான். சரிம்மா. அங்கம் ஹரேஹே புலகபூஷண மாஸ்ரயந்தி. கரெக்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பிருங்காங்கனேவ முகுலாபரண தமாலம் அங்கீகிருததா கில விபூதிரபாங்கலீலா விபூதி ரபாங்கலீலா அப்படி. விபூதி இல்லையா? ஆமா விபூதி தான். விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः. பலே சூப்பர். ஓகேவாமா? ஓகே மாமி. அடுத்தது கௌரி. வித்யாஸ்ரீதர் மேம். வித்யாஸ்ரீதர் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். நான் சொல்லட்டா? சொல்லுங்க. अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ति भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः अङ्गं हरेः पुलकभूषणमाश्रयन्ति भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता किल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवतायाः. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது சோனா சிவகுமார் மாமி வராதான்னு கேட்டுக்கலாம், இல்லைன்னா லதா சூரியன் மாமி. லதா சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன். ஓகே ஓகே, நீங்க ஒரு தடவை சொல்லி தர முடியுமா? அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृताखिलविभूतिरपाङ्गलीला
அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா பலே பலே. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः பலே. சேர்த்து. அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः பலே பலே. அடுத்தது மைதிலி மாமி இல்லைன்னா நான் பாடிடுறேன். நீங்க பாடுங்க. மைத்லி மாமி இருக்காளா? இல்ல. ஐ திங்க் ஷி இஸ் பிஸி. ஓகே, நீங்க பாடுங்க. அங்கம் ஹரேக புலக பூஷணமாச்ரயந்தி ஹரே ஹே அது வரைக்கும் பாடு. ஹரே ஹே போட்டோம். அங்கம் ஹரேஹே புலக 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 பூஷணமாச்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். அப்புறம் எப்படி வரும் அது? அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. அங்கம் ஹரேஹே புலக பூஷணமாச்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா பலே. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. தேவதாயாஹ. தேவதாயாஹ. ஸோ இது இந்த முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை அடுத்த கிளாஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது ஸ்லோகங்கள் பார்ப்போம். எனக்கு இன்ட்ரடக்ஷனே கொஞ்சம் ஓடிடுது. பட் இந்த இன்ட்ரடக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாறும். அதை மாற வைக்கணும். கனகதாரா ஸ்தோத்திரம் இஸ் நத்திங், என்ன சொல்கிறது, நத்திங் ரிலேட்டட் டு ஒன்லி, நாட் ஒன்லி ரிலேட்டட் டு அப்படி நத்திங்னு சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு அக்வயரிங் வெல்த். த வெல்த் ஹேஸ் அ வைடர் டேர்ம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுன்றதுனுடைய ஒரு கன்க்ளூஷன் அண்ட் சாரம். ஸோ இந்த சாரத்தை வச்சுட்டு அவர் எப்படி அம்பாளை வந்து தன் பேரில் பார்க்க வைக்கிறார் அப்படின்றது அந்த ஒரு அழகான ஒரு ஸ்தோத்திரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதோட மீனிங்கை பார்த்து அடுத்தடுத்த கிளாஸஸில் இது பண்ண போகிறோம். ஸோ டுடே வி வில் கம்ப்ளீட்டட் வித் முருகன் ஆந்தம். முருகன் ஆந்தம் யாரை கூப்பிடலாம்? வாலண்டியர்ஸ் யாராவது? சொல்லட்டுமா? சிவகுக குமராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தழி பழனா புரிவார் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகதனி காச்சலம் வந்தாய் செம்பக முதிர்வனயந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங். ஏன்னா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் கொஞ்சம். தேங்க்யூ. உங்களோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ரொம்ப
சந்தோஷம். அதுல இல்ல குசேலரோட வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னது ரொம்ப புதிய இன்ஃபர்மேஷன், இதுவரை கேட்காத ஒரு இன்ஃபர்மேஷன். ரொம்ப தேங்க்ஸ். பாலகிருஷ்ண சாஸ்திரி பிரவச்சனம் சொல்ற மாதிரி இருந்தது. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மாமி, ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ.